ஓனாயும் வெள்ளாடும் எப்படி ஒன்று சேர்றது, நீக்கப்பட்டவர்களை ஒருபோதும் சேர்க்க முடியாதுன்னு எடப்பாடி திட்டவட்டமா அறிக்கை கொடுத்துட்டாரு. தொண்டர்கள் முறை எங்கிட்ட இருக்கும்போது மேல்மட்ட நிர்வாகியை வச்சு நீ என்னத்தை சாதிக்க போற, புடுங்க போற, இதைத்தான் நான் கேட்கிறேன். அந்த எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நயவஞ்சகனை ஒரு அதான் சொல்றேன், ஒரு சொரினை விளங்க மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி. விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோல் நிற்க முடியாது அப்படின்றாரு. உலக மகா துரோகத்தின் மொத்த வடிவம் யாரு? எடப்பாடி பழனிசாமி. கொங்கு மண்டலத்தை சொல்றாங்க, எங்க இனத்துல இப்படி ஒரு மோசமான நபர் பிறந்திருக்க எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. எங்க இனத்துக்கு எங்களுக்கு அவமானமா இருக்கு. அந்த இனம் சார்ந்து அந்த ஏரியா சார்ந்த மக்களை எங்கிட்ட பேசுறாங்க. சசிகலாவையும் சரி, ஓபிஎஸ்ஸையும் சரி, தினகரனையும் சரி ஒரு பொருட்டாவே மதிக்கல. கட்சியினுடைய நிரந்தர பொறுத்த சின்னம்மா பார்த்து ஓனாயின்னு சொல்றாங்க. இவருக்கு என்ன நாங்க மாதிரி எங்க கால சின்னம்மா காலில் விழுந்து பதவி வாங்கின இந்த கடைசி வரைக்கும் கரவேட்டியே கட்ட முடியாது போலயே சார். நீங்க கீழே கரவேட்டி தான் கட்டிருக்கேன். என் சட்டை கழுத்தி போட்டுருக்கேன். தூக்கி காமிச்சிட வேண்டாம், ஊடகத்துக்கு அது நல்லா இருக்காது. நான் கரவேட்டி தான் கட்டுவேன். என் கார்ல கட்சி கொடி தான் கட்டிருக்கேன். ஜெயக்குமார் அவர் ஒரு கொசுங்க, அவரை பத்தி பேசாதீங்க அப்படின்றாரு. கிரிக்கெட்டுக்கு கிரவுண்ட் மாதிரி தலை வச்சிருப்பான். அடிக்கடி மைக்கு கிடைச்சவங்க எதுவும் பேசுவான். சொந்த மகனவே தன்னோட ஏரியாவில் டெப்பாஸ் லக்க வச்சுட்டா. நீ தோத்து போன, உன் மகனும் தோத்து போன. நீ எல்லாம் அதிமுக நட்டம் நிறுத்த போறியா? முடியாது. துப்பு கட்டவங்களா? இல்ல நீ வரக்கூடிய எந்த தேர்தலையும் உங்களால ஒரு வார்டு கவுன்சில் ஜெயிக்க முடியுமாடா? எங்களை வெறுத்துட்டு செங்கோட்டையன் பேசிட்டு இருக்காரா? செங்கோட்டையன் சசிகலாட்ட பேசிட்டு இருக்காரா? செங்கோட்டையன் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சொன்னமாட்ட பேசிட்டு மெகா கூட்டணி அமைப்போம், ஆட்சியை பிடிப்போம், எப்படா திமுக ஆட்சியை வீழ்த்தலான்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, நமக்காக தான் காத்துட்டு இருக்காங்க எடப்பாடி சொல்றாரு. திமுகவினுடைய பச்சை கைக்கூலி கொடநாடு கொலை வழக்கு நடக்க அதுவும் புரியல. இன்னும் 5-6 கொலை வழக்கு வந்தாலும் காப்பாற்றுவார் திரு ஸ்டாலின் அவர்கள். யாரை? எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு அயோக்கியனை. ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் திரு தேனி கரண் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நீங்க எல்லாரும் அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா ஓனாயும் வெள்ளாடும் எப்படி ஒன்று சேர்றது, நீக்கப்பட்டவர்களை ஒருபோதும் சேர்க்க முடியாதுன்னு எடப்பாடி திட்டவட்டமா அறிக்கை கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல என்னதான் பண்ணலான்னு இருக்கீங்க? அந்த நிறைய நாள் குளிச்சுட்டு தான் இருக்கு. அந்த எங்களை ஓனாயின பிறகு அவனுக்கு என்ன மரியாதை? இல்ல ஒரு விஷயம், எங்களை ஓனாயின்னு சொன்ன பிறகு அவனுக்கு என்ன மரியாதை எங்கிட்ட கேட்குறீங்க? தயவு செஞ்சு நீங்க ஒரு ஊடகவியாளர், நான் என்ன சொல்ல வரேன், அந்த நிறைய நாள் குலைச்சுட்டு தான் இருக்கு. ஆனா வெறும் குலைக்கத்தான் செய்யும், கடிக்க வராது. அப்படித்தான் அந்த நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நயவஞ்சகனை ஒரு அதான் சொல்றேன், ஒரு எங்களை ஓனாயின்னு சொன்ன. நாங்க உங்களை எப்படி வளர்த்து விட்டோம், எந்த அளவுக்கு அடையாளப்படுத்த, எங்களை பார்த்து சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு கேட்டுன்றா. இப்ப நம்ம ஓனாயும் வெள்ளாடு ஒண்ணு சேராதுன்றா. இதெல்லாம் எங்களுக்கு மட்டும் வெறி இல்லைங்க, அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய அத்துணை பொதுமக்களுக்கு வெறியா இருக்கு. இது போன்ற ஒரு நயவஞ்சகன் அழைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்கானே, இவன் தலைமை ஏற்றிருக்கானே, இவனை எப்ப காலி பண்ணணும்னு அனைவருமே இவங்களுடைய பேச்சை வச்சுதான் தமிழகமே கொதிச்சிருந்துருக்கு. நேத்து சின்னம்மா தென் மாவட்டத்துல, மதுரை மாவட்டத்துல அம்மாவுடைய பிறந்த நாள் விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவங்களே நினைச்சு பார்க்கல, அவ்வளவு கூட்டம், ஒரு மாநாடு போன்ற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல கோசை என்ன எழுப்புறாங்க தெரியுமா? இந்த பேட்டி, இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த பேட்டியை வச்சுதான் கோசை எழுப்புனாங்க. பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க. அது தொலைக்காட்சியில காமிச்சாங்க இல்லையே, நான் லைவா பார்த்தேன், என்னுடைய வீடியோ ஆதாரம் இருக்கு. மக்களுடைய கொதிப்பு. ஆனா கண்டிப்பா நான் சொல்றேன், விளங்க மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி. விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோல் நிற்க முடியாது அப்படின்றாரு. யாரு? நான் தான் சொல்ல வரேன், யாரு துரோகி? முதல்ல உத்து பாரு, உணர்ந்து பாரு, படுத்து பாரு, அதை யோசிச்சு பாருன்னு சொல்ல வரேன். நான் யாரு துரோகி? உலக மகா துரோகத்தின் மொத்த வடிவம் யாரு? எடப்பாடி பழனிசாமி. அதுல உலகத்துக்கே தெரியும், உலக மகா துரோகத்தின் மொத்த வடிவமே எடப்பாடி பழனிசாமி. அந்த பழனிசாமி சொல்றாரு, எங்களை பார்த்தா சூரியனை பார்த்த நாய் உழைக்கின்றா, இன்னைக்கு வெள்ளாடு ஓனாயி ஒண்ணு சேராதுன்றா. நீ சொல்றதெல்லாம் மக்கள் என்ன மூடர்களா? உன்னை போன்ற இன துரோகி. அந்த கொங்கு மண்டலத்தை சொல்றாங்க, இந்த அதிமுகவின் ரத்தத்தை வித்தவங்க சொல்றாங்க, எங்க இனத்துல இப்படி ஒரு மோசமான நபர் பிறந்திருக்க எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. எங்களுக்கு அவமானமா இருக்கு. எங்க இனத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆர் எடப்பாடி பழனிசாமி. அந்த இனம் சார்ந்து அந்த ஏரியா சார்ந்த மக்களை எங்கிட்ட பேசுறாங்க. ஏன்னா அந்த கூட்டத்துக்கு நேற்று வந்திருந்தாங்க. நேற்று உசிலம்பட்டி மக்கள் மட்டும் கூடலங்க,
கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லா மக்களும் வந்துட்டாங்க. ஏன்னா அம்மாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுறது சின்னம்மா எங்க வராங்க, கட்சியோட பொதுச்செயலாளர் உசிலம்பட்டிக்கு வராங்க, அங்கதான் போகணும் நம்ம அப்படின்னு எல்லாம் அங்க வந்துட்டாங்க. அதைத்தான் கோஷம் போடுறாங்க. அதான் சொல்றேன். இப்ப நீங்க பொதுச்சாட்டு சொல்லக்கூடிய சசிகலா வந்து உசிலம்பேட்டில கொண்டு கொண்டாடுறாங்க. ஆனா அதிமுக தலைமையில கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை யார் பெற்றிருக்கா? அங்க கொண்டாட உரிமை யார் பெற்றிருக்கா? எடப்பாடி தானே பெற்றிருக்காரு. இல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. நீங்க இந்த பட்டா சிட்டா என்கிட்ட இருக்கு, எல்லாமே சொத்து என்கிட்ட தான் இருக்கு, நிறைய பேர் வழக்கு போடுவாங்க. அந்த வழக்கு கொஞ்சம் நிலுவையில இருக்கும். ஆனா சொத்தோட உடமஸ்தர் யாரு? தொண்டர்கள். சொத்தோட உடமஸ்தர் யாரு? கடக்கோடி தொண்டை. நாங்க தீர்ப்பு கொடுத்துருக்கோம். 10 தோல்வி பழனிசாமிக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம். அதை நீதிமன்றம் ஒத்து கவனிச்சுட்டு இருக்கு, மக்களும் ஒத்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே கூடிய விரைவில் நாங்க என்ன நினைக்கிறோம் அது நடக்க போகிறது. எடப்பாடி பழனிசாமி திருநாள் சொல்லி அது உறுதியா திரும்ப சொல்றேன். முன்னாள் முதலமைச்சர் ஒரு விஷயம் நீங்க இதை கட் பண்ண கூடாது. இந்த வார்த்தையை எங்க பொதுச்செயலாளரை பார்த்து ஓனாயின்னு சொன்னவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு சொல்றேன். எங்க கழகத்தினுடைய அம்மாவுக்கு அடுத்தபடியா கட்சியினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் சின்னம்மாவை பார்த்து ஓனாயின்னு சொல்றாங்க. இவனுக்கு என்ன நாங்க மரியாதை கொடுக்குறோம்? எங்க சின்னம்மா காலில் விழுந்து பதவி வாங்கின இந்த எங்களை பார்த்து சொல்லலாமா? மக்கள் ஏத்துக்கிடுவாங்களா? அரசியலுக்கு அப்பாற்பட்ட மக்கள் கூட ஏத்துக்கிற மாட்டாங்க சார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு அன்றாட புலப்படுறது அவங்க கூட என்னையா நாங்க டிவியில் நிறைய நாள் பார்த்திருக்கிறோம், காலில் விழுந்து தவந்து போய் நீ பதிவாங்கன்னு இன்னைக்கு பார்த்து ஓனாயின்னு அந்த அம்மாவை சொல்றேன். பாவம் இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிய எந்த வார்த்தையும் பேசுறேன், நான் பேசுறேன், நான் ஒரு தொண்டனா பேசுறேன். அந்த அம்மா இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ அவருடைய ஆதரவாளர் இது வரைக்கும் யாரையும் எதுவுமே பத்தி பேசல. ஒண்ணு சேரணும் தீய சக்தி திமுகவுக்கு எதிராக நம்ம கட்சியை வளர்க்கணும், அடுத்த அம்மாவை நாச்சு கொண்டு வரணும், அந்த தானப்பா சொல்றாங்க. நீங்க தான்டா அந்த அம்மாவை கண்டமானிக்கு பேசுறீங்க அப்படின்னு பொதுமக்கள் சொல்றாங்க சார். அதனுடைய வெளிப்பாடு தான் நான் பேசிட்டு இருக்கேன். அவங்க ஒரு பொருட்டாவே மதிக்கல. சசிகலாவையும் சரி, ஓபிஎஸையும் சரி, தினகரனையும் சரி ஒரு பொருட்டாவே மதிக்கல. தேர்தல் ஆணையத்தை வந்து குமாஸ்தான்றாங்க, வழக்கு தொடுத்தலாம் தற்கூறின்றாங்க. அவங்க வந்து எதையுமே நம்மள வீழ்த்த முடியாது அப்படின்ற முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க தேர்தலை நோக்கி போறாங்க, மெகா அப்படின்றாங்க. இல்ல அவங்க சின்னம்மாவையோ அல்லது தினகரனையோ அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையோ ஒரு பொருட்டாவை மதிக்கலன்னு அவங்க சொல்றாங்க. நாங்க கடக்கோடி தொண்டை எடப்பாடி பழனிசாமிய ஒரு பொருட்டாவை நாங்க மதிக்காமத்தான் நீ 10 தோல்வி 11 தோல்வி பழனிசாமியா மாறி இருக்க. நீ நான் உங்களை பொருட்டா மதிக்கல, நீங்க உங்களை வாழ வச்சவங்களை நீ மதிக்கின்ற போது உங்களை எப்படி நாங்க மதிக்க முடியும்? அதைத்தான் நாங்க தொடர்ச்சியா உனக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கோம். கெஞ்சிற நிலைமையில இருக்கிறது நீங்க தானே. கெஞ்சிற நிலைமையில சேர்த்துக்கோங்கன்னு கேட்கிற நிலைமையில இருக்கிறது நீங்க தானே. அவர் சேர்த்துக்க முடியாது மறுக்கிற நிலைமை தானே இருக்காரு. வேட்டி கட்ட முடியாம இருக்கிறது நீங்க தானே. நாங்க யார்கிட்ட போய் கெஞ்சிரோம்? யாருக்கு போய் எடப்பாடி பழனிசாமி கெஞ்சணுமா? கிடையாது. இல்ல கட்சி நாசமா போயிட்டு இருக்கா நாங்க அதை எச்சரிக்கை கொடுக்கோம். எச்சரிக்கை, கட்சி அடிச்சுக்கிட்டு இருக்க மனிதனுக்கு ஒரு எல்லை உண்டு, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அதுக்கு தான் எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க அந்த எச்சரிக்கை புரிந்து கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி என்ற பதவி பித்தர்கள். புரியுதுங்களா? நாங்க என்னத்துக்கு வேண்டும் போய் கெஞ்சறோம்? என்னத்துக்கு கெஞ்சறோம்ன்ற எது கெஞ்சறோம்? தொண்டர்கள் முறை எங்கிட்ட இருக்கும் போது மேல்மட்ட நிர்வாகியை வச்சு நீ என்னத்தை சாதிக்க போற, புடுக்க போற, இதைத்தான் நான் கேட்கிறேன். வெறும் முன்னாள் அமைச்சர்களை வச்சு மேல்மட்ட நிர்வாகிகளை வச்சு இந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் எல்லாம் வீதியா போய் வீடு போய் கெஞ்சி ஓட்டு கட்டுருவானா? ஓட்டு சேகரிப்பவர்களும் கொடிபிடிக்க தொண்டர்களும் சின்னம்மா பக்கம் இருக்கிறாங்க, அண்ணன் ஓபிஎஸ் பக்கம் இருக்காங்க, அண்ணன் தினகரன் பக்கம் இருக்கிறாங்க. ஆகவே எடப்பாடி பழனிசாமிக்கு இனி அழிவு காலம்தான். அவர் சின்னம்மாவை பற்றி அவதூறா பேச 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 இன்னும் மோசமான நிலைக்கு போக போறாரு. அது அந்த ஆண்டவன் அம்மா இறந்தும் கூட தெய்வமாக இருக்கிறாங்க. அந்த தெய்வம் சும்மா விடாது. அம்மா அவரை சும்மா விடாம அம்மாவுடைய ஆன்மா சும்மா விடாத அவரை. கடைசி வரைக்கும் கரவேட்டியே கட்ட முடியாது போலயே சார். நீங்க என்னத்துக்கு இப்ப என்ன வேண்டாம், நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிப் தூக்கி காமிச்சிருக்கேன், கரவேட்டி தான் கட்டிருக்கேன். நான் டிஷர்ட் போட்டதுனால கீழே கரவேட்டி தான் கட்டிருக்கேன். நான் என் சட்டை கழுதி போட்டிருக்கேன், தூக்கி காமிச்சிட வேண்டாம், ஊடகத்துக்கு அது நல்லா இருக்காது. நான் கரவேட்டி தான் கட்டுவேன், என் கார்ல கட்சி கொடி தான் கட்டிருக்கேன். நான் சுத்தமான அதிமுக. எங்களுடைய தலைமை யாரு? புரட்சித்தாய் சின்னம்மா. அவங்க யாரும் மாத்த முடியாது. பச்சை வச்சிருக்காங்க. அம்மாவுக்கு அடுத்தபடியா யார்? கழகத்தை ஒப்பற்ற தலைவி அம்மாவுக்கு அடுத்தபடியா புரட்சித்தாய் சின்னம்மா. அவங்களை தவிர்த்து இது போன்ற பதவி பித்தர்கள், பதவிக்காக மலர்ந்தினக்கூடிய பன்றிகள், பதவிக்காக மலத்தை தின்பானுவாங்க, தின்னுட்டு எனக்கு தெரியாது போயிடுவானுவ. மலர்ந்தினக்கூடிய பன்றிகள். உணர்ச்சி வசப்படுறீங்க, உங்களோட உணர்ச்சி என்ன புரிஞ்சுக்க முடியுது. எங்களை பார்த்து இல்ல நான் என்ன சொல்றேன், உண்மையிலே பொறுமையின் சிகரம் அண்ணன் ஓபிஎஸ். பொறுமையின் அதுதான் சிகரம் தான் சின்னம்மா. அவங்க இது வரைக்கும் தினகரன் கூட 2 வார்த்தை பேசுவார், எங்களை மாதிரி பேசிடுவார், துரோகின்வார் அப்படின்னு சொல்லுவார். இது வரைக்கும் சின்னம்மாங்க யாரை பத்தி பேசுறாங்க? அவங்கள பார்த்து ஓனாய் வெள்ளாடு கூட சேராது, சூரியனை பார்த்து நாய் உடைக்குது. ஏலே துப்பு கட்டவங்களா? ஏலே இனி வரக்கூடிய எந்த தேர்தலையும் உங்களால ஒரு வார்டு கவுன்சில் ஜெயிக்க முடியுமாடா? எங்களை வெறுத்துட்டு எங்களை ஒதுக்கிட்டு ஒரு வார்டு கவுன்சிலர் உங்களால ஜெயிக்க முடியுமாட்டான்னு கேட்கிறேன். சவால் விடுறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு.
மெகா கூட்டணி சின்னம்மாவை பொருந்திட்டு ஒரு வார்டு இல்ல, சின்னம்மாவை பொருந்திட்டு ஒரு வார்டு கவுன்சில் ஜெயிக்க முடியாது எடப்பாடி கம்பெனி. மெகா கூட்டணி அமைப்போம், ஆட்சியை பிடிப்போம், எப்படா வந்து திமுக ஆட்சியை வீழ்த்தலான்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, நமக்காக தான் காத்துட்டு இருக்காங்க எடப்பாடி சொல்றாரு. திமுகவோட ஒரு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக செயல்படக்கூடிய கைகூலி எடப்பாடி பழனிசாமி. நீ எப்படி அதிமுக ஆட்சி அமைக்க போற? திமுகவினுடைய பச்சை கைகூலி. இன்னைக்கு கொடநாடு கொலை வழக்கு, எஸ்பி ஊழல் வழக்கு, தங்கமணியோட ஊழல் வழக்கு, இதெல்லாம் எதனால அதை பத்தி பேசாம மூடி மறைச்சிட்டாங்க திமுக? திமுக வாக்குறுதி என்ன? நான் ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து எஸ்பி வேலுமணியை தூக்கி உள்ள போடுவேன். எங்க போட்டேன்னு தெரியல. அவங்க பேசாம திருவாங்க சண்டீர் மாதிரி. கொடநாடு கொலை வழக்குல அது எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அவர் யாரா இருந்தாலும் சரி, அந்த விசாரணை துரிதப்படுத்தி நான் அவரை சம்பந்தப்பட்ட உள்ள போடுவேன்னு சொன்னேன். எதுவுமே கிடையாது. கொடநாடு கொலை வழக்கு நடக்க அதுவும் புரியல. இன்னும் 5-6 கொலை வழக்கு வந்தாலும் காப்பாற்றுவார் திரு ஸ்டாலின் அவர்கள். யாரை? எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு அயோக்கியனை. இப்ப இல்ல ஒருங்கிணைப்பு எப்படிதான் சாத்தியம்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்புங்கிறாரு, ஜெயக்குமார் வந்து அவர் ஒரு கொசுங்க, அவரை பத்தி பேசாதீங்க அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் வந்து செங்கோட்டையன் பேச ஆரம்பிக்கிறாரு, செங்கோட்டையன் பேசினா ஒரு பேச்சே இல்லை அப்படின்னு பொன்னையன் போன்ற சொல்றாங்க. சோ இப்ப எங்கேயுமே ஒருங்கிணைப்புக்கான குறைந்தபட்ச சாத்தியக்கூறுகள் கூட தென்படல. அந்த அறிக்கை மூலமா எடப்பாடி அதை உறுதி பண்ணிட்டாரு. இதுக்கு மேல என்னதான் பண்ணலான்னு இருக்கீங்க? சொந்த மகனை தொகுதியில் நிப்பாட்டி டெபாசிட் இழக்க செய்தவர் தான் திரு ஜெயக்குமார் அவர்கள். அந்த கிரவுண்ட் தலையன், அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் தலையன் சொந்த மகனவே டெபாசிட் இழக்க வச்சார். நான் என்ன சொல்ல வரேன், இந்த கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி தலை வச்சிருப்பான், அடிக்கடி மைக்கு கிடைச்சோன்னு எதுவும் பேசுவான். சொந்த மகனவே தன்னோட ஏரியாவில் டெபாசிட் இழக்க வச்சுட்டா. நீ தோத்து போன, உன் மகனும் தோத்து போன. நீ எல்லாம் வந்து அதிமுக நட்டம் நிறுத்த போறியா? முடியாது. அழிக்கிறதுக்கு தான். நீயும் திமுகவினுடைய தீவிர விசுவாசி, ரகசிய தீவிர விசுவாசி. அது நான் என்ன சொல்ல வரேன், எடப்பாடி பழனிசாமியை கொண்டு போய் அடிமைப்படுத்தினது யார்? திமுக இந்த ஜெயக்குமார் தான், வேற யாரும் இல்ல. வழக்கணும் தப்பிக்கணும்னா நீங்க திமுக சாதமா இருங்க. திமுக என்ன தேவை? சின்னமா தலைமை ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது, நம்மளுக்கு அரசியல் எதிர்காலமே கிடையாது அப்படின்னு அவர் நினைப்புல எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எதுவும் பேச மாட்டார். சும்மா மைக்கில் பேசுவாங்க, அவ்வளவுதான் முடிச்சு. சட்டப்பூர்வமான எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்ததில்லை. ஆகவே ஜெயக்குமார் போன்றவர்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், முதல்ல தன்னை உத்து உணர்ந்து பார்க்கணும். நம்ம நம்ம மக்கள் மதிக்கலையே, தம் மகனை மதிக்கலையே, நீ என்ன அதிமுக நட்டம் நிறுத்த போற? அதைத்தான் நான் ஜெயக்குமாருக்கு கேள்வி வைக்கிறேன். சரி, என்னதான் சார் பண்ணலான் இருக்கீங்க? இதுக்கு மேல என்ன பண்ணலான் இருக்கீங்க? ஒருங்கிணைப்புக்கான சாத்தியம் எப்படி இருக்கு? ஓபிஎஸ் வந்து ரகசியம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஜெகதீஷ், சிறப்பா இருக்கு. ஒருங்கிணைப்பு வேலைகள் கூடிய விரைவில் முடிய போகுது. இதுக்கு முட்டுக்கட்டை எவை இருந்தாலும் சரி, அவனை வெட்டுக்கட்டையில போட்டு வெட்டி எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். நாங்க ஒண்ணு செய்யறோம், முட்டுக்கட்டை எவை இருந்தாலும் அவனை வெட்டுக்கட்டையில போட்டு வெட்டி போட்டுட்டு நாங்க ஒருங்கிணைப்போம். தொண்டர்களாகி நாங்க ஒருங்கிணைப்போம். எங்களை ஆதரிச்சு எங்களை நம்பி வரக்கூடிய அத்தனை தலைவர்களும் நாங்கள் மரியாதை கொடுத்து நாங்க சேர்த்துக்குவோம். அவங்களுக்கு உண்டான மரியாதை எப்பயுமே இருக்கும். ஆனா அதுக்கு முட்டுக்கட்டை இருக்கவே வெட்டுக்கட்டைக்கு தான் போவோம். அது எந்த மாற்றம் இல்லை. செங்கோட்டையன் பேசிட்டு இருக்காரா? செங்கோட்டையன் சசிகலாட்ட பேசிட்டு இருக்காரா? செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. சின்ன மாட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. நேத்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சசிகலா ஆதரவாளர் வந்தாங்களான்னு. அதிமுகவினுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் வந்தாங்க ஒட்டுமொத்தமா. எடப்பாடி டீமுங்க, ஓபிஎஸ் டீம் எல்லாரும் வந்துட்டாங்க. சின்ன அவங்கதான் பொதுச்செயலர், அவங்கதான் ஒரு ஆனஸ்டான மனுஷி. அதுதான் அவங்கதான் அந்த சீட்ல உட்கார, பொதுச்செயலர் சீட்ல உட்கார முடியும். அவங்க ஆணையிட்டா தான் நாங்க வேலை பார்ப்போம்ட்டு கோஷமிட்டாங்க. கோஷம் அதை நான் எடுத்து, இதை நான் சொல்றதெல்லாம் பெருமைக்கு சொல்றேன். ஆதாரம் எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன், உங்க சேனல் அனுப்புறேன். இல்ல எடப்பாடி எதுக்குமே கட்சிக்கு வரதா தெரியல. செங்கோட்டையன் வந்து தனியா நேரடியா அதிமுக அலுவலகத்துக்கு வராம அவர் தனியா பிறந்தநாள் விழா கொண்டாடுறாரு. அப்பவுமே எடப்பாடி இறங்கி வரதா தெரியல. ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படத்தை வைக்கலன்னு செங்கோட்டையன் பேசினாரு, அதையுமே கண்டுகிட்டதா தெரியல. குறைஞ்சபட்சம் செங்கோட்டையன் பேச கூட எடப்பாடி தயாரா இல்ல. யார் போறாருனாலும் போங்க, கட்சி வந்து இப்படிதான் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும், ஒன்றிணைப்பு வாய்ப்பு இல்லை அப்படின்றாரு. தனிமரமா போறவன் அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா நடுக்காட்டுல போறான் எடப்பாடி பழனிசாமி. ஒரு தனிமரம் தான் பேசுறீங்க. என் வயசுக்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு வயசு இருக்கு? கூடி போன 2 வயசு. ஏன்னா ஒரு தாயூர்லம் கொண்ட புரட்சி தாய் சின்னமாவே சொன்னவனுக்கு இவனுக்கு தான் நாங்க மரியாதை கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க. நான் தரவே முடியாது. எவ்வளவு வழக்கு வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உங்க சேனலுக்கும் என்னுடைய பேச்சுக்கு சம்பந்தமே கிடையாது. இது என்னுடைய பேச்சு, அதுக்கு நீங்க பொறுப்பு இல்ல. ஒரு தாயுள்ளம் கொண்டு சிறை தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கி விட்டு கட்சியை காப்பாத்தியா, அம்மாவுடைய பேரை களங்கப்படுத்திடாதேன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த அம்மாவை பார்த்து பேயின்ற ஓனாயின்ற இவனுக்கு என்ன மரியாதை எங்களால கொடுக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். அதனால எத்தனை வழக்கு வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். உங்க சேனல் கேட்டவர் தயவு செஞ்சு இவன் என்ன பண்ண போறீங்க? நான் தான் கேட்டேன். செங்கோட்டையன் வந்து எது பேசாரு, செங்கோட்டையனையும் புறந்தள்ளுறாங்க. செங்கோட்டையன் போனாலும் போட்டுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அவர் எக்காலத்திலேயும் ஒருங்கிணைப்பு வாய்ப்பு இல்லைன்ட்டாரு. இந்த 6 முன்னாள் அமைச்சர் சந்திச்சு பேசுறத சொன்னாங்க, அவங்க எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. அவங்களும் ஒன்றும் பேசுறதா தெரியல.
இல்ல நீங்க மறுபடியும் அதே கேள்வி தான் வச்சிருக்கீங்க. நான் என்ன சொல்ல வரேன், நாங்க அனைவரும் ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நயவஞ்சனை ஒதுக்கிட்டு ஒண்ணு சேர போறோம். அவன் எங்களை எப்படி ஏத்துக்குருவா? ஒரு சுயநலவாதி எங்களை எப்படி ஏத்துக்குருவா? அதனால அனைவரும் ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நயவஞ்சனை ஒதுக்கிவிட்டு தனிமரமாக்கி விட்டு அனைவரும் ஒன்றுபட்ட அதிமுகவின் புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய ஆலோசனை கேட்டு வரக்கூடிய அத்தனை தேர்தல்களும் ஒரு மாபெரும் வெற்றியை கொண்டு வர நாங்க தயாராக இருக்கிறோம். அதுதான் நேத்து அந்த அம்மாவினுடைய அந்த பிறந்தநாள் கூட்டத்துல முழக்கமா இருந்துச்சு. முழக்கம் அந்த மக்களுடைய கூட்டத்துல முழக்கம் அந்த கூட்டத்துக்கு ஏதாவது ஒரு எம்எல்ஏ, ஏதாவது ஒரு எக்ஸ்எம்எல்ஏ, ஏதாவது ஒரு எம்பி, ஏதாவது ஒரு எக்ஸ்எம்பி யாராவது வந்தாங்களா? மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் யாராவது நீங்க வந்தாங்களா? அப்ப நீங்க பாக்கல, நீங்க லைவ் பாக்கல, நீங்க லைவ் பாக்கல. ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் இல்ல இல்ல நான் ஒரு பட்டியல் தரேன். முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்பி, அதே முன்னாள் கொரோனா, அதுக்கடுத்து என்னால் எம்பி யாரு ஐயப்ப, அதுக்கடுத்தபடியா கதிர்காம, அத்தனை பேருமே இருந்தாங்க அனைத்து டீம்லயும். அப்படின்னா எடப்பாடி டீம்ல இருந்தும் காரியக்காரங்க இருந்தாங்க, யார் ஓபிஎஸ் வந்தா? டீம்லயும் காரியக்காரங்க, எடப்பாடி டீம்ல இருந்து யார் வந்தாங்க? தினகரன் டீம்லயும் காரியக்காரங்க இருந்தாங்க. நீங்க 3 பேரும் ஒன்று சேர்றதுல ஆச்சரியம் இல்ல சார். ஓபிஎஸ் டிடிவி ஆட்கள் வர்றதுல, சசிகலா ஆட்கள் ஒன்று சேர்றதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. நான் எடப்பாடி அணில இருந்து யாராவது வந்தாங்களான்னு கேக்குறேன். எடப்பாடி அணியிலிருந்து எடப்பாடி தொண்டர், நான் சொல்ற தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு இல்லை. அதான் தொண்டர்கள் எங்கிட்ட இருக்க. எடப்பாடி அணியிலிருந்து உதயகுமார் வந்தா கள்ளக்குட்டி எரிச்சு விடுவாங்க. உதயகுமார் வர முடியுமா? அந்த வந்த கள்ள விட்டு எரிச்சிருவாங்க. அதனால எவன் வருவா? செல்லூர்ராஜ் வர முடியுமா? திண்டுக்கல் சீனிவாசன் வர முடியுமா? இவங்க எல்லாம் வந்தா செருப்பு கல்லு வழக்கமான போயிடுமா இல்லையா? அதனால அவங்க எங்களுக்கு தேவையில்லை. இல்ல ஒரு நிமிஷம் முழுசா பேச விடுங்க. அவங்க எங்களுக்கு தேவையில்லைங்க. எங்களுக்கு மக்கள் தேவை, தொண்டர்கள் தேவை. தொண்டர்கள் எங்களுக்கு பேவாரி ஆதரிச்சாங்க. நல்லதே நடந்துகிட்டு இருக்கு, நல்ல விஷயமே பேசிட்டு இருக்கிறோம், நல்லதே நடக்கும். எங்களுடைய அதிமுகவினுடைய ஒப்பற்ற தலைவி புரட்சித்தாய் சின்னம்மா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அவங்க வியூகம் வகுப்பாங்க. கண்டிப்பா இந்த தீய சக்தி திமுகவை ஒழித்து அம்மாவை ஆட்சி கொண்டு வருவாங்க. இந்த முழக்கம் தான் அந்த கூட்டத்தில் இருந்துச்சு. தொண்டருடைய முழக்கங்கள் அப்படி இருந்துச்சு. அதனால எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி எங்களை என்ன ஏத்துக்கிறது? அவனை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். அவர் மட்டும் இல்ல, அவர் கூட அத்தனை முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. மாவட்ட செயலர்கள் இருக்காங்க. தூக்கி இல்ல எங்க செத்து போனா கூட தூக்கி அமுக்கு 4 பேர் வேணும் இல்லையா? தூக்கி அமுக்கிறதுக்கு குழி வெட்டுறதுக்கு 2 பேர் வேணும். தூக்கி அமுக்கு 4 பேர். அது மாதிரி இருக்காங்க. நல்ல கூடிய வரைக்கும் அடக்கம் பண்ணிடுவாங்க. அவனை அடக்கம் பண்ணிடுவாங்க. நல்லது நடக்கும். கற்பனையில கோட்டை கட்டுறதா தெரியலையா நீங்க பேசுற பேச்சு? இல்ல நாங்க கற்பனையில் இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமி தான் ஒரே கற்பனை. அடுத்த முதலமைச்சர் நம்ம தான். உன்னை முதலமைச்சர் ஆக்குன்னு சின்னம்மா, அடுத்து நீ ஆக முடியாது, உன்னை ஏத்துக்கிற மாட்டான்னு சொல்லும் போது மறுபடியும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் போற. எதிர்கட்சி தலைவர் ஆனதே என்ன தெரியுமா? இந்த இரட்டையிலை சின்னம், அம்மாவின் சின்னம். அந்த கொங்கு மண்டல மக்கள் அந்த அதிமுக இருக்க வச்சுக்க நட்புனால நீ எதிர்கட்சி தலைவர் வந்த. இப்ப எந்த தேர்தலும் ஜெயிக்க முடியுதா? 2 இடைத்தேர்தல் புறக்கணிச்சிருக்க. 2 இடைத்தேர்தல். அதே மாதிரி நடந்து முடிந்த கிராமப்புற உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சியில பூரா தோல்வி. இனி கிராமப்புற உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி காத்துக்கிட்டு இருக்கு. மாப்பிள கவுன்சிலர், வார்டு கவுன்சிலர் ஜெயிக்க முடியாது. நீ வார்டு கவுன்சிலர் ஜெயிக்க முடியாது. எடப்பாடி கம்பெனியில வார்டு கவுன்சிலர் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றோம் நாங்க. மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படின்றாரு. பாமக பேச்சு நடக்குதுன்றாங்க, தாவேகோட பேச்சு நடக்குதுன்றாங்க. 26 நமக்கு தான் உறுதியா இருக்காங்க. ஆமா மன்சூர் அலி என்ற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அவரும் கூட்டணி வைக்கிற மெகா கூட்டணியில அவர் ஒரு முக்கியமான இயக்கத்துல. ஏன்னா போன தேர்தலுக்கு அவர் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை. மன்சூர் அலிகான் இது போன்ற இதர கட்சி நிறைய பேர் கூட்டணி வைக்கிறாங்க. அதை வைப்பாங்க. ஏன்னா அழிஞ்சு உடனே கூட செய்யறேன், அழியோட தான் சேருவேன். சரி, என்னதான் தயக்கம் அழிஞ்சிட்டு இருக்காங்க? இல்ல, எடப்பாடிக்கு என்னதான் தயக்கம்னு நினைக்கிறீங்க? உங்களை சேர்க்கறதுல என்னதான் தயக்கம்னு நினைக்கிறீங்க? அந்தாலும் எதுக்கு எங்களை தயங்கணும்? அவங்க அப்பா வீட்டு கட்சியா? அதிமுக தொண்டருடைய ப்ராப்பர்ட்டிங்கிறது. அதிமுக கடற்கோடி தொண்டருடைய ப்ராப்பர்ட்டி. அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கத்தை அவர் என்ன எங்களை சேர்க்கிறது? இவன் எங்களை கூப்பிடுறது? நாங்க கூப்பிட்டோம், உனக்கு மரியாதை வச்சோம். துரோகி இந்த வாய் அண்ணன் வா மண்டி சேர்த்துக்கன்னு சொல்றோம். இனி எங்க சின்னம்மாவை பார்த்துட்டு ஓனாயின்னு சொன்னா இவனை எப்படி நாங்க மதிக்க முடியும்? நீ எங்களுக்கு தேவையே கிடையாது. எங்களுக்கு தொண்டர்கள், பொதுமக்கள் ஆதரவு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் எல்லா விஷயங்களும் சரி செஞ்சு எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நயவஞ்சனை ஒதுக்கிவிட்டு அதிமுகவின் ஒப்பற்ற தலைவி புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க கட்சியை வழிநடத்துவாங்க. தொடர் வெற்றி தான் எங்களுடைய பயணமே வெற்றி பயணமாகத்தான் இருக்கும். சசிகலா அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா எதுவுமே நடந்ததா தெரியல. உங்களுக்கு ஆதரவாவோ உங்களுக்கு சாதகமாவோ எதுவுமே நடந்ததா தெரியல. இல்ல ஒரு விஷயங்க, எங்க குடும்ப பிரச்சனை. எல்லா விஷயத்தையும் வெளியே நான் சொல்லிட முடியாது. யார் என்ன பேசுறாங்க, என்ன வைக்கிறாங்கன்னு. கண்டிப்பா நல்லதே நடக்க போகிறது. ஜெகதீஷ், கண்டிப்பா பேசுவோம், அவசரப்படாதீங்க. எல்லா பேச்சுவார்த்தையும் முடிஞ்ச லெவல்ல இருக்கு எங்களுக்கு. அதான் சொல்றேன்ல, கூடிய விரைவில் எடப்பாடி பழனிசாமிக்கு தனிமரமாக விட்டுட்டு அப்படியே கடை, நீ ஒரு மூலையில கடை. ஏன்னா அந்த நல்ல வீட்டுல வைக்கிறேன், வெறி முடிச்சு போனா அந்த எங்க போய் செயல போய் நடுக்காட்டில் கட்டி வச்சுட்டு வந்துருவோம். அதுதான் நடந்துட்டு இருக்கு, நடக்க போகுது. அதான் நடக்க போகுது.